ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸு தான் அளவு ப்ளவுஸாக வச்சு நம்ம இன்றைக்கி கட்டிங் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டு தான். எப்பவும் போல் ஃபோல்டிங்க்காக ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அளவு ப்ளவுஸை நீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு, ஆம்கோல் லென்த்து, ஷோல்ட்ரு, நெக்கோட வித்து எல்லாத்தையுமே ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் லைன் போட்டுக்கலாம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெடி மெஷர்மெண்ட்டோட ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நான் லைன் போட்டுட்ருக்கேன். ஆம் கோல்கிட்டு இருக்கிறது ரெடி மெஷர்மெண்ட்டு. ஸோ ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்காக தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா 4.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் இருந்தது டோட்டலாக. ஸோ ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி 2.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச்சு தான். நான் தவறுதலாக 5.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் ஓப்பன் 5 இன்ச்சு. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் உயரமும் நமக்கு 5 இன்ச்சு தான் கிடச்சிருக்கு. ஷோல்டரும் 5 இன்ச்சு, ஆம்கோலும் 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது இந்த ப்ளவுஸில். ஆம்கோல் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ நான் இந்த சென்டராக எப்போ ஆம்கோல்ட்டு வைப்பேன் இல்லைங்களா, இது 1 இன்ச் வச்சுக்கிறேன், கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7 இன்ச் நமக்கு கிடைக்கணும். ஆனால் எனக்கு கிடைச்சது 7.05 இன்ச்சு. 7.25க்கும் இல்லாமல் 7 இன்ச்சுக்கும் இல்லாமல் சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு தான் கிடைச்சது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நம்ம அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். கீழே போட்டிருக்க லைன் பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு போட்டிருக்கிறது ஸ்டிச்சிங்க்கான லைன். ஸோ அதை தைச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவு 5 இன்ச்சு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் எப்பவும் போல் தான். ஃபஸ்ட்டு எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்க்காக ஒரு 3/4 இன்ச் நான் விட்டுக்கிறேன்.
அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறப்போ சிங்கிள் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு அண்டர் ஆர்ம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 3 இன்ச் வச்சோம் அப்படின்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் 3.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 இன்ச்சு கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 1/4 இன்ச் மேலே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு நான் அந்த வளைவெல்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்பவும் போல் தான். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து மேலே போட்டுட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகம் விட்டால் போதும். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்.
ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டெப்த் எதுவும் எடுக்க போகிறதில்ல. அந்த 1 இன்ச்சில் வந்து அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா பேக் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பார்த்துட்டிங்கன்னா 6.25 இன்ச்சு கிடைக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட். ஸோ ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மேலே தள்ளி மார்க் பண்ணோம் அப்படின்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு 6.25 இன்ச்சு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட கிராஸ் உயரம் தான் வந்து பார்க்க போகிறோம். டாட் வந்து எந்த இடத்துல எண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வந்துட்டு இழுக்க வேண்டாம். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு கீழே தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 12.25 இன்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஹூக் பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கீழே பட்டிட்டு அந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி அளவுகிட்டேருந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஹூக் பட்டி முடியும் இல்லைங்களா, அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக, அதாவது டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 12.25 இன்ச்சிலேருந்து நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ச் வந்து கிடைக்கிது. அந்த 2 இன்ச்சையும் வந்து நான் 2 சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங்க்காக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு மொத்தமாகவே வந்துட்டு 3.25 இன்ச்சு கிடைக்கிது. அதாவது ரெடி அளவு 3 இன்ச்சும் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டாட்டோட வித்து வந்து நான் 3/4 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ் 3/4 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். கீழ் சைடு வந்து டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வந்து கிடைக்கிது. அந்த 2.5 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12.25 இன்ச் கிராஸ் உயரம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே லைனில் தான் கிடைக்கிது. ஏன்னா டாட்டோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மி.
நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஷோல்டர்ட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். பேக் பீஸ் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டிக்கு உண்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு, நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸில் கிடச்சிருக்கு. நான் அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சும், ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு 10.25 இன்ச் கிடைக்குது. அதனால் நான் வந்துட்டு ஒரு 10.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி மார்க் பண்ணிடலாம். எப்பவும் போல் வந்துட்டு லைன் எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. பட்டி பீஸ் வந்துட்டு போட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான், அதனால் வந்துட்டு இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க, நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் வந்து இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா பீஸும் வந்து நம்மக்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.